இயேசு ஏன் உலகத்தில் பிறந்தார்? அவள் ஒரு குமாரனைப் பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மத்தேயு 1:21. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாளை உலகமே கொண்டாடுகிறது. ஆனால் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறவர்களில் பெரும்பாலோர் அவர் எதற்காக பிறந்தார் என்ற நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தது நிச்சயமாக எல்லாருக்கும் நற்செய்திதான். லூக்கா 2:16 வரை தேவதூதன் மேய்ப்பர்களிடத்தில் கிறிஸ்து பிறப்பை பற்றி சொல்லும் போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து வானத்தில் பரமசேனையின் திரள் தேவனை துதித்த போது பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற வார்த்தைகளை விளங்கிக் கொண்டீர்களா? இந்த நற்செய்தி என்னவெனில், அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். நாம் பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுவதற்கு தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 வரை. ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே பாவமும் மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினாலே அநேகர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகின்றனர். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ரோமர் 5:19 வரை. மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக்கடவது. ஆதியாகமம் 9:6 வரை. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:3 வரை. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தஞ்சிந்துதலில்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 வரை. இப்பொழுது புரிகிறதா தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று? குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசையர் 1:14 வரை. இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. மத்தேயு 26:28 வரை என்று இயேசு சொன்னதை கவனியுங்கள். இரத்தம் சிந்துதலில்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கு பாவ மன்னிப்புக்காக பாவ நிவாரண பலியாக விலங்குகளை பலியிட்டார்கள். இப்பொழுது கிறிஸ்து உலகத்தின் பாவத்துக்காக பலியிடப்பட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:10 வரை. அவர் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியைச் செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எபிரேயர் 9:16 வரை. பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். ரோமர் 10:9 10 வசனத்தின்படி அவர் என் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார். என் பாவத்துக்காக பலி கொடுக்கப்பட்டு என்னை விடுதலையாக்கினார். நான் அவர் பிள்ளையாய் மாறியிருக்கிறேன் என்று இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ணும் போது உண்மையிலே மனசாட்சியில் இருந்த குற்ற உணர்வு நீங்கி தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் நம்மை ஆளுகை செய்கிறது. இத்தகைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது அந்தகார இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த அனுபவத்தை பெற்ற அநேகர்தான் கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்பதை உண்மையிலே அனுபவபூர்வமாக அறிந்து உணர்ந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதை விசுவாசித்து தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு சிலுவையன் தயில் வருகிறவன் இரட்சிக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது என்றென்றும்
ஜீவிக்கக்கூடியது, நித்தியமானது. மனுஷனுடைய சரிதத்தைப் போல மண்ணோடு மண்ணாய் போய் விடக்கூடியது அல்ல. ஆவியைப் போல கர்த்தரிடத்தில் போய் தங்கி விடுவதும் அல்ல. ஆத்துமா நித்திய வேதனையான நரகத்தையோ நித்திய பேரின்பமான பரலோகத்தையோ சுதந்தரிக்கக்கூடியது. ஆத்துமாவின் ஒரு பக்கம் ஆவி இருக்கிறது, மறுபக்கம் மாம்சமான சரீரம் இருக்கிறது. இந்த ஆத்துமா ஆவியோடு சேர்ந்து இருக்கும்போது தெய்வீகமாக செயல்படும், சரீரத்தோடு சேர்ந்திருக்கும் போது மாம்சீகமாக செயல்படும். பாவம் கடுமையாக தாக்குவதும் இந்த ஆத்துமாவை தான். ஒருவன் மெய்யான மனஸ்தாபத்தோடு சிலுவை அண்டை வந்து நிற்கும்போது கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிப்பதும் இந்த ஆத்துமாவைதான். பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வதும் இந்த ஆத்துமாவில்தான். ஆத்தும மீட்பு கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையானது. கிறிஸ்து தம்முடைய ஆத்துமாவை நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்ததினால்தான் பார்க்க ஏசாயா 53 முதல் 10 வரை நம்முடைய ஆத்துமா இன்று மீட்கப்பட்டது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானுடைய பிடியிலிருந்தும் தப்பியிருக்கிறோம். நமக்காக இயேசு கிறிஸ்து செய்த தியாகம் எவ்வளவு பெரியது! பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை மீட்க செய்த தியாகங்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உலக மனிதர்களைப் போல கிறிஸ்து பிறப்பை கொண்டாடாமல் கல்வாரி அன்பையும் அவரது தியாகத்தையும் உணர்ந்தவர்களாய் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இயேசு சிலுவையில் பெற்று தந்த இரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தைக் கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதைக் கொள்ளுகிறான். மத்தேயு 13:45-46. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். 1 யோவான் 2:2 வரை. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 வரை. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பிறந்தார். இந்த விலைமதிக்க முடியாத இரட்சிப்பை சுதந்தரித்து அதை முடிவு பரியந்தம் காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து யார், அவர் எங்கிருந்து வந்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணைக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 8:26-32. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடிருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1:1-4-9. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார், எதற்காக பிறந்தார், அவர் பிறந்த நோக்கம் நம் வாழ்வில் நிறைவேறியிருக்கிறதா என்பதை அறியாமல் கிறிஸ்து பிறப்பு தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள்.